அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களாக நாம் ஆண்டவர் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தியானித்து வந்தோம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு கீழ்ப்படிதல், இரக்கத்தை சிநேகித்தல், மனத்தாழ்மையோடு நடத்தல், ஒரு தெய்வீக பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், நன்மை செய்ய பயில வேண்டும், தீமை செய்தலை விட்டு ஓய வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்றெல்லாம் அவருடைய எதிர்பார்ப்புகளை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இந்த வாரம் தேவன் எதற்காக இந்த எதிர்பார்ப்புகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். யாருமே ஒரு காரணமில்லாமல் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அதுபோல நம்முடைய ஆண்டவரும் நம்மிடத்தில் இவற்றையெல்லாம் எதிர்பார்க்கிறார் என்று நாம் நினைக்கும்போது அதன் பின்னணியிலே பல காரணங்கள் இருக்க காணலாம். அதைத்தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய உலகத் தகப்பன் நம்மை படி 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 என்று சொல்லும்போது சிறு வயதிலே எதற்காக அப்படி வற்புறுத்துகிறார் என்பது நமக்கு புரியவில்லை. ஆனாலும் ஓரளவு விவரம் புரிந்த பின், வளர்ந்த பின் நமக்கு எதற்காக அவர் இவற்றையெல்லாம் எதிர்பார்த்தார் என்பது புரிந்தது. நம்முடைய காலிலே நாம் நிற்க வேண்டும், பல பொறுப்புகளை வகிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை படி படி என்று சொன்னார் என்பது பிற்காலத்திலே தெரிந்தது. அதே போல நம்முடைய பரம தகப்பனும் நமக்கு பல பொறுப்புகளை மறுமையிலே வைத்திருக்கிறார். அதை நாம் போக போக காணலாம். பொறுப்புகளை நாம் வகிக்க வேண்டும் என்றால் இவ்வுலகத்திலே நமக்கு அவர் பயிற்சி கொடுக்கும்போது நல்ல முறையிலே பயிலவும் தேர்ச்சி பெறவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் தேர்ச்சி பெற்றால் நமக்கு அவர் வைத்திருக்கும் பொறுப்புகளை வகிக்க லகுவாக இருக்கும். யோசேப்பை அவர் சிறைச்சாலையிலே பயிற்சி கொடுத்தார், பாத்திப்பரின் வீட்டிலே பயிற்சி கொடுத்தார். பிறகு பார்வோ மன்னன் அரண்மனையிலே பிரதம மந்திரியாக உயர்த்திவிட்டார். அதுபோல நம்மை இங்கு பயிற்சி கொடுத்த பிறகு மறுமையிலே எங்கு கொண்டு போய் எப்படி உபயோகப்படுத்துவார் என்பது நமக்கு இப்பொழுது தெரியாது, பயின்ற பிறகு தெரியும். ஆனால் பயிலாமலே போனால் பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படாதிருக்கும் போது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கெல்லாம் அவர் நமக்கு என்ன பொறுப்புகளை வைத்திருக்கிறார் என்பதை காண்போம். நமக்கு வைத்திருக்கும் பொறுப்பு ஆளுகை. ஆளக்கடவாய் ஆளக்கடவாய் ஜெயம் கொள்கிறவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன் என்று வெளிப்பாடு புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொன்ன ஆண்டவர் முதலாகவே நம்மை அதற்காகத்தான் படைத்தார் என்பதை ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே சொல்லிவிட்டார். எங்கு என்று பார்க்கும்போது 1வது அதிகாரம் ஆதியாகமம் 26வது வசனத்தில் இப்படியாக கூறுகிறார். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்போது வருங்காலத்திலே அவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல விளையாட்டு பொருட்களை அவர்களுக்கு கொடுப்போம். எனக்கு தெரிந்து ஆங்கிலத்திலே லைஃப் கேம், ட்ரேட் கேம், வியாபாரம் எப்படி பண்ணுவது என்பதை குறித்தெல்லாம் ஒரு விளையாட்டு பொருட்கள் இருக்கும். தாயம் போட்டு நான் நிலத்தை வாங்கினேன், வீட்டை வாங்கினேன் என்று காகித பணத்தை கொடுப்பார்கள். அந்த காகித பணத்தை கொண்டு போய் நான் மளிகை கடையில் கொடுத்தால் ஒரு பொருளும் கிடைக்காது. அதுபோல் இன்று நமக்கு இருக்கும் காகித பொருட்களை வைத்துக்கொண்டு பரலோகத்தில் சென்று கொடுத்தால் அதுவும் செல்லாது. இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், இதை வைத்து நாம் பயில வேண்டும்,
என்பதுதான் அவருடைய வாஞ்சை. அதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த பூமியிலே நமக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார். மறுமையிலே பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள பூமியிலே ஒரு பயிற்சி கொடுக்கிறார். அதைத்தான் நாம் ஆதியாகமம் 1:26 காண்கிறோம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆளுவதற்காகவே நம்மை படைக்கிறார். இங்கு 2 வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். சாயலாகவும் ரூபம். ரூபம் என்றால் நன்மை தீமை அறிகிற அறிவு. அது மனிதனை தவிர வேற எந்த ஜீவராசிக்கும் ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அந்த நன்மை தீமை அறிகிற கனியை நாம் புசித்ததினாலே நமக்கு அது தெரிகிறது. இப்பொழுது ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அதை நாம் அப்போஸ்தலர் 10:36 பார்க்கிறோம். மற்றும் ஏசாயா 7:15 பார்க்கிறோம். அவர் தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளும் வயது வருமட்டும் என்று பார்க்கிறோம். அந்த பிள்ளை இயேசுநாதர் நன்மையை தெரிந்து கொள்வார், தீமையை வெறுப்பார். அப்படியாக நாமும் நன்மை தீமையை அறிந்த பிறகு நன்மையை தெரிந்து கொண்டு தீமை வெறுக்கும்போது அவருடைய சாயலாக மாறுகிறோம். ஸோ நன்மை தீமை அறிகிற அறிவு ரூபமாகவும், அதை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தும் போது அவருடைய சாயலாகவும் மாறுவோம். அடுத்தது பார்ப்போம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21 மற்றும் 23வது வசனங்களிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றார். இங்கும் நமக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நமக்கு எல்லோருக்கும் அவர் ஒரு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை நாம் உண்மையும் உத்தமமாக செய்யும்போது நமக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு தேவை நமக்கு கொடுத்த பொறுப்புகளை எப்படி உண்மையும் உத்தமமாக செய்வோம் என்பது. குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ஆங்கிலத்திலே. நான் ஒரு பணிப்பெண்ணை அமர்த்த வேண்டும், வீடை பெருக்கி கூட்ட என்று ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் உண்மையாக இருப்பார்களா, உத்தமமாக இருப்பார்களா என்பதை நான் சோதித்தறிய வேண்டும். ஏனென்றால் நான் வீட்டை விட்டுவிட்டு அவர்கள் பொறுப்பில் விட்ட பிறகு அவர்கள் திருடி கொண்டு போவார்களா, உண்மையாக வேலை செய்வார்களா, இதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை முன்பதாகவே ஒரு ஒரு செக்கிங்காக அனுப்ப வேண்டும். அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேண்டுமென்றே நான் ஒரு 500 ரூபாய் நோட்டை ஒரு கட்டிலுக்கு அடியிலே வைக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் பெருக்கி முடித்த பிறகு சொல்லுங்கள் என்று சொல்லலாம். அவர்கள் பெருக்கும்போது நன்றாக பெருக்கிறவர்களாக இருந்தால் அந்த 500 ரூபாய் நோட்டையும் கண்டுபிடித்திருப்பார்கள். வேலையிலே சோம்பேறிகளாக இருந்தால் அதன் கீழே எல்லாம் பெருக்கி இருக்க மாட்டார்கள். உண்மையாக இருந்தால் அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து வந்து என்னிடத்தில் கொடுப்பார்கள். ஐயா, நான் பெருக்கும்போது இந்த 500 ரூபாய் கிடைத்தது என்று கொடுப்பார்கள். உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் சுருட்டி கொண்டு போய்விடுவார்கள். இதை நான் தெரிந்து கொள்ள இப்படி நான் வைத்தேன் என்று வையுங்கள். அவர்களெல்லாம் வேலை முடிந்தது என்றால் நான் ரகசியமாக அங்கு போய் அந்த 500 ரூபாய் இருக்கிறதா என்று பார்ப்பேன். இருந்திருந்தால் அவர்கள் உண்மையான வேலைக்காரர்களாக இல்லை, ஏதோ பணிக்கு செய்கிறார்கள் என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள முடியும். அங்கு அது இல்லை என்றால் அவர்கள் உண்மையாக வேலை செய்கிறார்கள், ஆனால் என்னிடத்தில் கொடுக்கவில்லை என்றால் உத்தமமாக இல்லை, ட்ரூத்னஸ் இல்லை. அப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? நாளை நான் யோசித்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவேன். ஆனால் உண்மையும் உத்தமமாக இருந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நன்றாக பெருக்கி இருப்பார்கள். அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து வந்து என்னிடத்தில் கொடுத்திருப்பார்கள். ஐயா, அந்த 500 ரூபாய் நோட்டு அங்கே இருந்தது, இதை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அவர்களை நான் உண்மையும் உத்தமுள்ளவர்களாக நம்புவேன். அதே போலத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பிலே நாம் டாக்டர்களாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், பாஸ்டர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், வக்கீல்களாக இருக்கலாம். எந்த பொறுப்பில் இருந்தாலும் நாம் உண்மையும் உத்தமமாக ஆண்டவருக்கு செயல்படுகிறோமா, இதைத்தான் அவர் காண்கிறார். அப்படி நாம் செயல்படும்போது அவர் நமக்கு பரத்திலே பல பொறுப்புகளை வைத்திருக்கிறார்.
அதை நமக்கு கொடுப்பார். எப்படி இந்த ஒரு பெண்மணியை நான் வேலையில் எடுத்துக்கொள்ளுவேனோ அதே போல் ஆண்டவரும் நம்மை வேலையிலே அமர்த்துவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது நமக்கு கொடுத்த பொறுப்புகளை உண்மையும் உத்தமமாக செய்ய வேண்டும். ஆண்டவர் மற்றொரு உவமையை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் இப்படி எழுதியிருக்க காண்கிறோம். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபமாய் இருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படுகிறதென்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரர் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியத்தை கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இவற்றை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். 10 பேரை அழைத்து 10 ராத்தல் கொடுக்கிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் 1 ராத்தல் கிடைத்திருக்கும். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கி அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது என்னவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் வரவழைக்க சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் நம்முடைய ஆயுசு காலம் முடிந்த பிறகு அங்கு போகும்போது இப்படியான ஒரு கணக்கு எதிர்பார்க்கப்படும். அப்பொழுது முதலானவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக உள்ளவனாக இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிபதியாக இரு என்றார். அப்படி 2வது ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிபதியாக இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இந்த உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன் என்றார். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காத இருக்கிறவரும் கடின மனதுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனும் கடின உள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வாங்கியிருப்பேனே என்று சொல்லி சமீபமாக இருக்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறது என்றார்கள். அதற்கு அவர், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நமக்கு எல்லோருக்கும் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது. சிலர் அதை 10 மடங்காக செய்வார்கள், சிலர் 5 மடங்காக செய்வார்கள், சிலர் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். 7 பேரை குறித்து ஒன்றும் சொல்லப்படவில்லை. நாம் எவ்வளவு அதை செய்கிறோமோ அவ்வளவு நமக்கு பொறுப்புகளை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு நாம் இங்கு அதை பல மடங்காக உயர்த்த பிரயாசிக்கப்பட வேண்டும். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.